மீண்டும் ஹாலிவுட்டில் களமிறங்கும் ஹாலிவுட்டின் ஆக்டர் தனுஷ் அவர்கள். இப்போ தனுஷ் அவர்களுடைய அடுத்த ஒரு படம் வந்து பண்ண போவதாக, அதாவது ஹாலிவுட்டில் இன்னொரு நடிகையோடு பண்ண போவதாக ஒரு தகவல் ஒன்று சொல்லப்பட்டுட்டு இருக்கு. இது குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தனுஷ் அவருடைய இயக்கத்தில் கிட்டத்தட்ட நிறைய படங்கள் வர வேண்டியது இருக்குது. அதுலேயும் முக்கியமாக வந்து தனுஷ் அவர்களே இயக்கி நடிக்க போகிற படங்களில் இட்லி கடை அப்படின்ற ஒரு படம் ஒன்று இருக்குது. ஸோ இதே மாதிரி நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் இந்த படமும் வந்து இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து வருகிற நெக்ஸ்ட் இயரில் வந்து ஸ்டார்டிங்கில் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்த நேரத்தில், அதே மாதிரி குபேரா அப்படின்னு ஒரு படத்திலும் நடிச்சிட்டு வராரு. அதாவது அந்த படம் வந்து கிட்டத்தட்ட வந்து 3 லாங்குவேஜ் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு இருக்கு. ஸோ எப்படியாக தனுஷ் அவர்கள் ஒரு சைடு வந்து ஆக்டிங்கில் அவர் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்தாலும், தமிழ்லையும் நிறைய யங் டைரக்டர்ஸோட படம் பண்ணுறாரு அப்படின்ற தகவல் இருக்குது. அதே மாதிரி பாலிவுட்லேயும் வந்து நிறைய படங்கள் அவர் பண்ணுறாரு அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி அவரே இயக்கி வர நிறைய படங்கள் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி தனுஷ் அவருடைய கெரியர்லையும் சரி, அவருடைய லிஸ்ட்டு வந்து நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காருப்பா. ஒரே போகிற பார்த்தா நிறைய லிஸ்ட்டாக போயிட்டே இருக்கே அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்த நேரத்தில் இப்போ வந்து ஹாலிவுட்லையும் நான் ஒரு படம் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு அப்டேட் வந்து விட்டுருக்காங்க. அதே மாதிரி இது அஃபிஷியலாக விடல, பட் ஆனால் ரூமராக வந்து கிளம்பிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லணும். அதில் முக்கியமாக என்னென்னு பார்த்தோன்னா வந்து ஆக்ட்ரஸ் சிட்னி ஸ்வீனியோட தான் வந்து படம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து ஹாலிவுட்டில் நடித்த அந்த நடிகையோட தான் இப்போ வந்து தனுஷ் அவர்கள் ஒரு படம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி சோனி ப்ரொடக்ஷனில் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்படின்ற டைட்டிலில் வந்து இந்த படம் இருக்கும் அப்படின்ற ஒரு ரூமர் ஒன்று கிளம்பிட்டு இருக்குன்னு சொல்லணும். அதே மாதிரி இந்த கதைக்களம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபார்மர் பாக்ஸர் வந்து கிறிஸ்டி மார்டின் அவங்களுடைய கதை தான் வந்து இந்த கதையாக பண்ண போகிறாங்க, ஸ்டோரியாக பண்ண போகிறாங்க. அதுலேயும் வந்து சிட்னி ஸ்வீனி தான் வந்து இதில் வந்து நடிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. இவங்க கூட வந்து தனுஷ் அவர்களும் களமிறங்குறாங்க, ஹீரோவாக வந்து லீட் ரோலில் வராங்க அப்படின்ற தகவலும் ஒன்று சொல்லப்பட்டுருக்கு. ஸோ இப்படியாக வந்து இந்த படத்தை வந்து இன்னும் அஃபிஷியலாக சொல்லலை, பட் ஆனால் இது ரூமராக கிளம்பிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ இப்படியாக மறுபடியும் வந்து தனுஷ் அவர்கள் ஹாலிவுட்டில் வேற ஒரு படம் பண்ண போகிறாரா அப்படின்ற எதிர்பார்ப்பு கூட்டிட்டு இருக்குன்னு சொல்லணும். ஸோ இதுக்கு முன்பாக தனுஷ் அவர்கள் வந்து 2 படம் ஹாலிவுட்டில் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு படம் வந்து த கிரே மேன் அப்படின்னு ஒரு படம் ஒன்று பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி த எக்ஸ்ட்ரானரி ஜேர்னி ஆஃப் த ஃபகீர் அப்படின்னு ஒரு படம் ஒன்று இருந்துச்சு. ஸோ இந்த படம் அதுக்கப்புறம் இப்போ 3வது ஒரு படம் வந்து ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்படின்ற டைட்டிலில் வச்சிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பட் ஆனால் தனுஷ் அவர்கள் பண்ண போகிறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு கூடுது. அதே மாதிரி ஆக்ட்ரஸ் சிட்னி ஸ்வீனியோட பண்ண போகிறாருன்னு போது இன்னும் கூடுதலான வந்து எதிர்பார்ப்பும் கூடியிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எல்லாரும் ஒரு சைடு வந்து தனுஷ் அவர்கள் வந்து கோலிவுட் ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இல்லை, அவர் கோலிவுட் ஆக்டர் இல்லை, அவர் ஹாலிவுட் ஆக்டர்னு சொல்லுங்க இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம், ஃபயர் விட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இதை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்பதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க.